ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரத்தடி படி. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரெஸ்யூமை வந்து நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது ரெஸ்யூமில் வந்து ஒரு கம்பெனியில் என்ன பார்ப்பாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் 15 இயர்ஸாக நிறைய ரெக்ரூட்மெண்ட் இதில் எல்லாமே இன்வால்வ் ஆகியிருக்கேன். ஸோ எனக்கு ரீசெண்டாக வந்த ஒரு ரெஸ்யூமை தான் நான் இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்யூமில் என்ன பார்ப்பாங்க ஜென்ரலி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க சேர்ந்து பார்ப்போம். நான் இப்போ என் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஓகே, என் ஸ்க்ரீன் உங்களுக்கு இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ரியல் ரெஸ்யூம். ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு வேலைக்காக. கொஞ்சம் பேர் இதை டீட்டெயில்ஸ்லாம் மாற்றிருக்கேன் ஸோ தட் வந்து அவரோட ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ ஜெய் என்ற ஒரு கேண்டிடேட் அனுப்பிச்சிருக்காரு. ஓகேங்களா, இங்கே மேலே வந்து பாருங்கள், ஜென் ஏஐ ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர் டெவாப்ஸ் பிளாட்ஃபார்ம் ஸ்பெஷலிஸ்ட்னு போட்டிருக்காரு. இவர் எக்ஸாக்டாக என்ன பண்ணுறாருன்னு கீழே போய் பார்க்காம என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இவர் நிறைய போட்டிருக்காரு. ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர்ன்றதும் டெவாப்ஸ்ன்றதும் வெவ்வேறு வேலண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டெவாப்ஸ் பிளாட்ஃபார்ம் ஸ்பெஷலிஸ்ட் மேபி அது வந்து ஒரே மாதிரியான டெர்மினாலஜி, கொஞ்சம் ஹேண்ட் அப்படின்னு போட்டு எழுதியிருக்காரு. மற்றபடி வந்து ஜென்ஏ இன்ஜினியர் அப்படின்னு என்னன்னு தெரியல. ஸோ அதோட மீனிங் என்னன்றது கீழே பார்ப்போம். மற்றபடி வந்து சென்னையில் இருக்காரு, வேற இடத்துக்கு ரீலோகேட் ஆகுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு போட்டிருக்காரு. இது ஆப்ஷனல் தான். ஏன்னா ஃபோன் பண்ணி கேட்கும்போது கூட அது அவர் சொல்லிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு, வெரி குட். இமெயில் ஐடி கொடுத்துருக்காரு, வெரி குட். லிங்க்டின் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காரு, அதுவும் வெரி குட். ஜென்ரலி வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல்லாம் ஓப்பன் பண்ணி யாரும் பார்க்கறது இல்லை. இன்டர்வியூவில் ஒருவேளை இன்டர்வியூவர் டெஸ்க்டாப்பில் இந்த ரெஸ்யூம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு இது வந்து யூஆர்எல்லாக கொடுக்குறது பெட்ரு எப்போவுமே. ஓகேங்களா, அது ஸோ இதில் வந்து எங்கேயாவது கிட்டப் அது போல் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போமா. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ப்ராஜெக்ட்ஸு இல்லை ஏதாவது கற்றுக்குறாங்கன்னா, சாரி, கிட்டப் கோபலண்ட்டு எழுதியிருக்காரு. கிட்டப் லிங்க்ஸ் இல்லை. ஜெனரலி வந்து ஃப்ரெஷ்ஷராக நீங்கள் இருக்கீங்கன்னா கிட்டப் லிங்க் வந்து போடுறது நல்லது. ஓகேங்களா, யா. ஸோ கிட்டப் போட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஹோம் ப்ராஜெக்ட்ஸ் இல்லைனா வந்து காலேஜ்லேயுமே பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து எந்த கம்பெனிலையும் நீங்கள் பண்ணல, நீங்கள் ஓனாக ஏதோ கற்றுக்கிறதுக்காக பண்ணியிருக்கீங்கன்னா கிட்டப் லிங்க் போட்டு அதையும் வந்து இங்கே நீங்கள் போடலாம். ஓகே, இது லிங்காக மாறிச்சு கரெக்டுங்களா. github.com/ உங்கள் ப்ராஜெக்ட் நேம் வரும். ஓகேங்களா, அதையும் ஒரு லிங்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து ப்ரொஃபஷனல் சம்மரியை பார்ப்போம். ப்ரொஃபஷனல் சம்மரியில் என்ன எழுதியிருக்காரு? டைனமிக் மெட்ரிக்ஸ் ட்ரிவன் ஜென் ஏஐ ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர் வித் 4+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபைல் இது. ஃப்ரெஷருக்கு வந்து இது போல் எழுத முடியாது, பட் படித்து பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்ட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் டெலிவரிங் ஸ்கேலபிள் வெப் எக்கோசிஸ்டம்ஸ் யூஸிங் ரியாக்ட், நோட் ஜேஎஸ், பைத்தான். Proven track record in combining strong problem-solving abilities with technical expertise to build advanced hybrid drag architectures, multi-agent frameworks, and autonomous workflows via MCP tool calling. Expert in engineering automated CI/CD pipelines, implementing robust security features, and developing prompt engineering chatbots that drastically slash operational இதெல்லாமே. ஓகே, இவத்துல வந்து என்ன ஒரு இது இருக்குன்னா, இவர் 2 விஷயத்த மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்காருன்றது தெரியுது. ஒன்று என்னன்னா, அவரோட ஏஐ ஸ்கில்ஸையும் காட்டணும்னு பார்க்குறாரு. இவர் ஒரு பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் மாதிரி தெரியுதுங்க இந்த இடத்துல. ஏன் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் மாதிரி தெரியுதுன்னா, சிஐசிடி அதுக்கப்புறம் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லாம் யூஸ் பண்ணி ஆப்ரேஷனல் சப்போர்ட் டிக்கெட்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல வந்து நோட் ஜேஎஸ் ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு எல்லாமே சேர்த்து எழுதியிருக்காரு. ஸோ அது தெரியுது. ப்ராம்ப்ட் இன்ஜினியர் சிலது ஹை லெவலில் இருக்குது, சிலது லோ லெவலில் இருக்குது. அப்படிதான் இதில் புரிய வருது. இது இந்த இடத்துல லைட்டாக கெஸ் பண்ண முடியுது. சரி, இவர் வந்து சிஐசிடி பைப்லைன்ஸ் ஹேண்டில் பண்ணுறாரு, ஜென்ஏ ஸ்கில் செட் இருக்குது அப்படின்ற மாதிரி புரியுது இதில்.
ஓகே. கீழ வரும். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஓகே. டேபிள் போட்டு எழுதியிருக்காரு. ஓகே. ஒரு விஷயங்க. நீங்க வந்து யாருக்காவது ரெஸ்யூம் ஷேர் பண்றீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் பிடிஎஃப்ல ஷேர் பண்ணுங்க. ஒரு ரெஸ்யூம்ல வந்து அ டேபிள்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா, பிடிஎஃப்ல நீங்க அனுப்பிச்சீங்கன்னா, அது எதுவுமே வந்து டிஸ்டார்ட் ஆகாம இருக்கும். ஏன்னா வந்து நீங்க டாக்கு விண்டோஸ்ல வந்து டாக்குமெண்ட்டு, கூகுள்ல டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி அனுப்பும்போது, சிலர் அதை ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு இது மெஸ்அப் ஆகி தெரிய சான்ஸ் இருக்கு. அதுக்காக வந்து ஒரு டேபிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா எப்பவுமே பிடிஎஃப்ல மாற்றி அனுப்புங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த கம்ப்யூட்டர்ல வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது ஒன்று சொல்ல நினச்சேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்கேயுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கேயுமே ஸ்பெல்லிங் கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. இதெல்லாமே பேசிக் திங்ஸுங்க. ஏன்னா உங்கள் ரெசியூமை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறாங்க. பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்கன்றது அவங்களுக்கு புரிய வரும். படிக்கும் போதே வந்து நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு, கிராமர் மிஸ்டேக்ஸ்னா ஓகே இந்த கேண்டிடேட்டுக்கு மேபி ஜாப்ல ரொம்ப சீரியஸ்னஸ் இல்லை போலன்ட்டு அசியூம் பண்ணிப்பாங்க. அதனால சொல்றேன். ஓகே. இப்போ ஏஐ ஜென்ஐ அப்படின்னு போட்டுட்டு லேங் கிராஃப் லேங் செயின் இதெல்லாமே ஃப்ரேம் ஒர்க்ஸு. ஓலாமா வந்து ஃபேஸ்புக் ஓடுது, ராகு, அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் வெக்டர். ஓகே. வெக்டார் டேட்டா பேசஸ், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஓகே. இவர் எல்லாமே சேர்த்து போட்டிருக்காரு. கூகுளோடது, கிளாடு, மைக்ரோசாஃப்டோடது எல்லாமே எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிச்சு போட்டிருக்காரு. அதே போல் லாங்குவேஜஸ் பார்ப்போம். டைப் ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்கின்றத இப்படி காட்டியிருக்காரு. என் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, 3 ஐட்டம்க்கு மேலே எதுவுமே போடாதீங்க. உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருந்தா கூட உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச 3 மட்டும் போடுங்க. அது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு பர்டிகுலர் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 ஐட்டம் மட்டும் போடுங்க. 3 இல்ல மேக்ஸிமம் 5. அதுக்கு மேல எதுவுமே போடாதீங்க. அதுவும் கன்ஃபியூசிங்கா இருக்கக்கூடாது. ஃப்ரண்ட் எண்ட்னா ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் போடுங்க. பேக் எண்ட்னா பேக் எண்ட் டெக்னாலஜிஸ் மட்டும் போடுங்க. அதே போல தான் லாங்குவேஜஸ்லுமே 2 லாங்குவேஜ் மேக்ஸிமம் 3 லாங்குவேஜ் 2 ஹை லெவல் லாங்குவேஜ் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் போனா போடுங்க. ஆனா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெவாப்ஸ். ஓகே. இவர் எக்ஸ்பீரியன்ஸ்னால இவர் கூபர்நெட்டிஸ், டாக்கர் இதெல்லாமே தேவைப்படும். டெவாப்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல இதெல்லாமே போடுவாங்க. அதுவும் ஃபைன் தான். டேட்டா பேசஸும் வந்து எஸ்கியூஎல், நோஎஸ்கியூஎல் டேட்டா பேஸ் இதெல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காரு போல. ஸோ அது போட்டிருக்காரு. ஓகே. மிடில் வேர்னால வெப்சாக்கெட் ஏதோ போட்டிருக்காரு. அதே போல் அப்சர்வபிலிட்டி. ஓகே. ஓகே. சோனார் கியூப் வந்து செக்யூரிட்டி டூல்ஸ். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது உங்களால் இது எல்லாமே போட முடியாது. உங்களால் மோஸ்ட்லி வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டிருக்காரு இல்லை. ஓகே. ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு ரோ, அப்புறம் டேட்டா பேஸ்க்கு ஒரு ரோ, அதை நீங்கள் போட்டாவே போதும். ஓகேங்களா. இப்போ கீழே வரும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போட்டுருக்காரு. இந்த இடத்துல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வி சிஸ்டம்ஸ் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்காரு 2024 ஜென்ஏ டெவாப் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே. நான் மேலே கெஸ் பண்ண மாதிரி இவர் வந்து டெவாப்ஸ் ஆள் போல இருக்கு. ஸோ போட்டிருக்காரு. ஏகப்பட்டது போட்டிருக்காரு. கரெக்டுங்களா. எல்லாமே பாருங்க ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்கு. இதெல்லாம் யாராலுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் இந்த நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிளா எழுதுறது ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இருங்க வேற ஏதாவது ப்ராஜெக்ட் போட்டிருக்காரா. ஓகே. இந்த இடத்துல போட்டிருக்காரு இன்ஜினியர் பி சிஸ்டம்ஸ். என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காருன்னு தெரியல. திருப்பி இங்கேயுமே வந்து ஸ்கில்ஸை போட்டிருக்காரு. ஆல்ரெடி இங்க மேல மென்ஷன் பண்ணியிருக்காரு அவருக்கு என்ன தெரியும்ன்ற. அதையே திருப்பி இங்க போறதுல எனக்கு தெரிஞ்சு பெருசா யூஸ் இருக்காது. இந்த பிளேஸை வந்து பெட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீம்லைன் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் பை டெலிவரிங் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்ல பண்ணுங்க. நீங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்கன்னா என்ன ப்ராஜெக்ட் கஸ்டமர் பேர்லாம் போடாதீங்க. நிறைய கம்பெனில வந்து அவங்க கஸ்டமர் பேர் யாருக்காக ஒர்க் பண்ணீங்கன்றது போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நீங்க இன்டர்ன்ஷிப்ல ஒர்க் பண்ணியிருந்தா கூட நீங்க வந்து கஸ்டமர் பேரை போடாம கம்பெனி பேர் போடலாம். எந்த கம்பெனில நீங்க இன்டர்னா இருந்திருக்கீங்கன்றதை இங்க மென்ஷன் பண்ணிட்டு இன்டர்ன் என்ன பீரியட் வரைக்கும் இன்டர்னா இருந்தீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் டீம் சைஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டீம் சைஸ் 4 லெட்ஸ் சே அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்க. இந்த இடத்துல சாரி சரி. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்ல போடணும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்டை போட்டுட்டு அந்த ப்ராஜெக்ட்ல நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க. ஸோ 3 பார்ட்ஸ் இருக்கணும். ப்ராஜெக்ட் ப்ரீஃபாக ஒரு வேலை வந்து நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ணுறீங்கன்னா டெவலப்டு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்
டெவலப்ட் அண்ட் எண்ட் டு எண்ட் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதில் வந்து 4 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் admin மாடியூல் பண்ணுறீங்கன்னா ஐ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெவலப்பிங் த admin மாடியூல். அதுக்குள்ள வந்து ஏதாவது பர்டிகுலராக நீங்கள் லெட்ஸே மல்டி யூசர் ஆத்தென்டிகேஷன் பண்ணியிருந்தேன், ரைட்? அது போல் அதோட ரிலேட்டட் திங்ஸை, அந்த ப்ராஜெக்ட்குள்ளுக்கு ரிலேட்டட் திங்ஸை நீங்கள் அங்கே போட்டுட்டு அதில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணீங்களோ அது வேணால் வந்து கீழே ஒரு என்ட்ரி போட்டுட்டு யூஸ்டு ஸ்கில்ஸ், லெட்ஸே ஜாவா, MySQL, அதே போல் வந்து சிஸ்டம் டிசைன், அப்படி ஏதாவது நீங்கள் போட்டு சிம்பிளாக நீங்கள் போடுறது பெட்ரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ரெசியூம் பார்க்கும்போது தெரியுது. ஓகே, இவர் மோஸ்ட்லி டெவாப்ஸ் இன்ஜினியருங்க. இவர் வந்து அதான் இங்கே பொசிஷன் பண்ணணும்னு பார்க்குறாரு. ஓகே, சரி, கீழே வரும். ஓகே, எஜுகேஷன் பற்றி போட்டிருக்காரு. வெரி குட். சிஜிபிஏ போடணுன்ட்டு அவசியம் இல்லை, போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். எப்போ முடிச்சாருன்னு போட்டிருக்காரு. டேட்டா அனாலிஸ்டில் படிச்சாருன்னு தெரில, இல்லை பர்டிகுலர் காலேஜில் படிச்சிருந்தா நீங்கள் அந்த காலேஜை மென்ஷன் பண்ணலாம். அச்சீவ்மெண்ட்ஸ், சென்னை டெக்னிக்கல் லீடர்ஷிப் அவார்டு எந்த இயரில் வாங்கியிருக்கேன்னு போட்டிருக்காரு. சர்டிஃபிகேஷன்ஸை போட்டிருக்காரு. எல்லா அவார்டுமே போட்டிருக்காரு. காலேஜில் வாங்கின அவார்ட்ஸும் போட்டிருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா ஒரு ரீசெண்டான 3 அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் போடலாம். அதுக்கு மேலே போடுறது எனக்கு தெரிஞ்ச ஒர்த்து கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லீடர்ஷிப் அண்ட் வாலண்டியரிங், கெரியர் மென்டார் 450. ஓகே, இதெல்லாமே வாலண்டியரிங் ஒர்க். ஓகே, சர்வ்ட் ஆஸ் ஈவென்ட் ஹெட், மேபி இதனால தான் லீடர்ஷிப் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுலையுமே ஒரு 3 ஐட்டம் போடுங்க. இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. ஓகேங்களா? அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ தான் இவரோட ரெஸ்யூம், கரெக்டுங்களா? இப்போ ஒரு நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணாலும் இருங்க. ஜென்ரலி என்ன ரெக்கமெண்டட்னா, ஒரு ரெஸ்யூம் வந்து ஒரு 1 பேஜுக்கு மேலே போகக்கூடாதுன்றது தான் ரெக்கமெண்டேஷன். நீங்கள் ஃப்ரெஷராக இருங்க, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருங்க, இல்லை 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட 1 பேஜில் உங்கள் ரெஸ்யூம் இருக்கணும். சரி, அந்த வகையில் நான் ஆல்ரெடி உங்களுக்காக வந்து ஒரு சாம்பிள் டவுன்லோட் பண்ணியாச்சு. இது வந்து கார்னிகே மெலான் யூனிவர்சிட்டியோட சாம்பிள். இந்த சாம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயின் திங் வந்து இது, இங்கே இதை பார்க்காதீங்க, ஏன்னா நிறைய ரெஸ்யூம் ஃபார்மேட்ஸ் கொடுத்துருங்க. மெயினாக இந்த ரெஸ்யூம் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஒரே பேஜ் தான், ஒரே பேஜ் தான். ரொம்ப ஈஸியாக இந்த ரெஸ்யூமை வந்து யாரால வேணாலும் கன்சியூம் பண்ண முடியும். அதே போல் ரொம்ப இம்ப்ரெசிவான ரெஸ்யூம். இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ மேலே வந்து நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இது கூடவே உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் அண்டு கிட்டப் ப்ரொஃபைல் ஆனால் கொடுத்துருவாங்க. அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காரு. எஜுகேஷன், ஸ்கில்ஸ் நம்ம ஆல்ரெடி பேசுகிற மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இன்டர்ன்ஷிப் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராஜெக்ட்ஸ். அவ்வளோதான் ரெஸ்யூமே, அவ்வளோதான். இது போதும். நீங்கள் வந்து எந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுனாலும் இது போதும். அதே போல் இந்த ரெஸ்யூமில் எல்லா செக்லிஸ்ட்டுமே டிக்காது. நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வரீங்க, உங்கள் அப்ஜெக்டிவ் என்ன? டு அப்டைன் எ ப்ரொஃபஷனல் பொசிஷன் இன் கன்சல்டிங் இண்டஸ்ட்ரி யூட்டிலைசிங் மை ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்கு பாருங்க, ரொம்ப ஜென்ரிக்காக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நீங்கள் கன்சல்டிங்க்கு அப்ளை பண்ணலன்னா இன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, ஓகே, இல்லை நீங்கள் டிசிஎஸ் காக்னிசன்ட்னா இன் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். எஜுகேஷன் பாருங்கள், எங்கே படிச்சிருக்காரு, எப்போ முடிச்சிருக்காரு, என்ன ஸ்பெஷலைசேஷன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதே போல் செலக்டட் கோர்ஸ் ஒர்க், நீங்கள் வந்து எலக்டிவ்ஸ் இது ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது எடுத்து பண்ணியிருந்தீங்கன்னா ஏஐ ரிலேட்டடோ ஏதோ ஒன்று எடுத்து பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா, சரி, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஜாவாவில் பண்ணியிருக்காரு. சில C# பண்ணுவாங்க, சில C++ல பண்ணுவாங்க. அப்புறம் வெப் அப்ளிகேஷன்ஸு, டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ், இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு போட்டிருக்காரு. எப்போ அவர் கோர்ஸ் பண்ணும்போது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில். பேசிக்கலி இதே தான் நான் வந்து இன்டர்வியூவில் எப்படி கேட்பேன்னா, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் சொல்லுங்க, அதில் நான் இன்டர்வியூ பண்ணுறேன்னு கேட்பேன். அதே தான் அவர் இங்கே போட்டிருக்காரு. இப்படி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணது, நல்ல நாலேஜில் கோர்சஸ் பண்ணி அதுலேருந்தே கொஷின்ஸ் கேட்பாங்க. அது உங்களுக்கு அட்வான்டேஜஸாக முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, ஸ்கில்ஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்க, கோடிங்கில் ஓகே, இது கூட நிறையன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இதில் என்ன காட்ட ட்ரை பண்ணுறாங்கன்னா, லோ லெவல் கோடிங் லாங்குவேஜ்லேருந்து ஹை லெவல் கோடிங் லாங்குவேஜஸ், ஃப்ரண்ட் எண்டும் தெரியுன்ற மாதிரி போட்டுருக்காங்க. டெக்னாலஜிஸ் பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்புறம்
ஒரு டேட்டா பேஸ் தெரியும்னு போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, இது கூட அதிகம் தான் நான் சொல்வேன். இதுல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதை மட்டும் ஒரு 3 ஐட்டம் கொடுங்க போதும். பக்கா ஸ்கில்ஸ் முடிஞ்சிச்சா? இப்போ எக்ஸ்பீரியன்ஸ். ஒருவேளை இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருந்தா, இன்டர்ன்ஷிப் எங்க இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காரு? அத்மியா ஹெல்த் சிஸ்டம்ஸ் சம்மர் இன்டர்ன் எந்த டைம்ல பண்ணியிருக்காரு? செகண்ட் இயரா, தேர்ட் இயரா? அந்த இயர் இங்க என்ன பண்ணாரு இன்டர்ன்ஷிப்ல? கிரியேட்டட் நியூ ஃபங்க்ஷனாலிட்டி ஃபார் ஸ்டேட் லெவல் பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக் சிஸ்டம். சூப்பர். டைரக்டா என்ன என்ன ப்ராஜெக்ட், எந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியிருக்காரு. அதே போல இங்க பாருங்க, லாஸ்ட்ல மைக்ரேட்டட் எக்ஸிஸ்டிங் வெப்சைட் ஃப்ரம் SQL மெம்பர்ஷிப் டு ASP.NET. நீட்டா போட்டிருக்காரா? ரோட் அப்ளிகேஷன்ஸ் டு கிரியேட் கஸ்டமர் சர்வீஸ். நீட்டா ப்ராஜெக்டை போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. அதே போலதான் அடுத்த எக்ஸ்பீரியன்ஸும் போட்டிருக்காரு. இன்னொரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காரு. அது வந்து அவங்க காலேஜ்லயே பண்ணியிருக்காரு, கார்டிகே மெலான் யூனிவர்சிட்டிலே பண்ணியிருக்காரு. ப்ராஜெக்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்களா உங்க அகாடமிக்ல நீங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ். நான் ஜென்ரலி என்னென்ன ப்ராஜெக்ட் சொல்லியிருப்பேன்? லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதை சொல்லியிருப்பேன், கரெக்டுங்களா? அது போல நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்களோ அதை நீங்க போலாம். வெப் போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்கலாம், கரெக்டுங்களா? ஸோ இங்க பாருங்க, ஓ இது கூட இவர் வந்து யாருக்கும் பண்ணி கொடுத்துருக்காரு போல இருக்கு. வெரி குட். ஸோ இதுல வந்து கன்சல்டிங் ப்ராஜெக்ட், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், advised new technology to help further the organizational mission, instructed program director at building a user-friendly website and related relational database, assessed system problems and suggested possible solutions. ஓகே, இது வந்து ஒரு மாதிரி கன்சல்டிங் ரோல்ல பண்ணியிருக்காரு. ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் கேதரிங் சிஸ்டம் ஒன்று பண்ணியிருக்காரு. மாடல் வியூ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஓல்டு கோடையும் நியூ கோடையும் நியூ வெப் அப்ளிகேஷன், integrated old code with new for web application delivering custom tailored web news. ஓகே, ஏதோ நியூஸ் அப்ளிகேஷன் பண்ணியிருக்காரு. அதுல வந்து மாடல் பி கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இதை போல வந்து உங்க காலேஜ்ல நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் போடலாம். இது எல்லாத்துக்குமே நீங்க GitHub லிங்க் கொடுக்கலாம். அதுக்கு தான் வந்து இங்க டாப்லேயே கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கணும், ஒரு 1 பேஜ்ல எவ்வளவு சிம்பிளா ஒரு எலிகெண்டா வந்து ஒரு பவர்ஃபுல் ரெசியூம் உங்களால வந்து பண்ண முடியும் அப்படின்றத நான் இங்க காட்டியிருந்தேன். ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் கண்டிப்பா கேளுங்க கமெண்ட் செக்ஷன்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ.